அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதற்காக வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு வருவோரை தடுக்கும் வகையில் அதற்கான H-1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தினார். இந்த விசாவை அதிகம் பயன்படுத்தும் இந்தியர்களுக்கு இது நேரடி பாதிப்பை ஏற்படுத்தியது. இச்சூழலில் அமெரிக்காவில் குடியேற்றம் தொடர்பான கொள்கையை மேலும் இருக்கும் வகையில் விசா விண்ணப்பதாரர்களுக்கு உடற்தகுதி தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகளை அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ளார். நீரிழிவு, இதய நோய், சுவாச நோய், கேன்சர், நரம்பியல் நோய், வளர்சிதை மாற்றம், மனநலம் சார்ந்த கோளாறுகள் இருப்பவர்களுக்கு விசா வழங்குவதை நிராகரிக்குமாறு அனைத்து அமெரிக்க தூதரகங்களுக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இது மட்டுமல்ல, உடல் பருமன் உள்ளவர்களின் நிலையையும் கருத்தில் கொள்ளுமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடல் பருமன் என்பது ஆஸ்துமா, தூக்கத்தில் மூச்சு திணறல், உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் அதுவும் விசா வழங்க தகுதியின்மைக்கான அடிப்படையாக கருதப்படும். இதுபோன்ற நாள்பட்ட நோய்களுடன் வருபவர்கள் பிற்காலத்தில் மருத்துவ ரீதியாக அமெரிக்காவுக்கு பெரும் நிதிச்சுமையாக மாறக்கூடும். எனவே அரசுக்கு பொது சுமையாக மாறக்கூடியவர்களை முன்கூட்டியே நாட்டிற்குள் நுழையாமல் தடுக்கவே இத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. விசா விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆயுட்காலத்திற்கும் மருத்துவ செலவுகளை அவர்களை பார்த்து கொள்ளும் அளவுக்கு நிதி ஆதாரங்களை கொண்டுள்ளார்களா என்பதை மதிப்பிடவும் தூதரக அதிகாரிகளுக்கு அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கு முன்பு விசா வழங்கும் நடைமுறையில் காசநோய் போன்ற தொற்று நோய்களை சரிபார்ப்பது மற்றும் தடுப்பூசிகளை உறுதி செய்வது மட்டுமே மருத்துவ பரிசோதனைகளின் முக்கிய நோக்கமாக இருந்தது. புதிய கட்டுப்பாடுகள் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டுள்ளது.